ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு லக்ஸ் கிச்சனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மில்லட்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸு, ஏபிசி மால்ட்டு, நேந்திரம் மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு, இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மில்லட் ரைஸும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம காம்போ ஆஃபரில் 10 வகையான அரிசி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி வாங்குகிற ஐடியா இல்லைனாலும், தனித்தனியாக உங்களுக்கு அரிசி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட அந்த காம்போ வாங்குறவங்களுக்கு அந்த காம்போ கூட இந்த பாக்ஸும் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி என்னென்ன அரிசி வகையெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி, அடுத்தது நவரா, மூங்கில் அரிசி. இது 1/4 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மூங்கில் அரிசி ரொம்ப ரொம்ப காஸ்ட், அதனால் 1/4 கிலோ போதுன்னு 1/4 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தங்க சம்பா, ரத்தசாலியில் 2 வகை இருக்குது. இது இந்த மாதிரி கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது. இப்போ வந்த அரிசி ரத்தசாலி இந்த கலரில் இருக்குது. அடுத்து குள்ளக்கார அரிசி, காட்டு யானை, கருங்குருவை, அறுபதாங்குருவை. இது கருப்பு கவுனி 1 கிலோவாக வேணும்னு கேட்டாங்க, அதனால் 1 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மாப்பிள சம்பா, குதிரைவாளி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அரிசி வகைகள் வேணும்னாலும் நம்ம லக்ஸ் கிச்சனில் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம காம்போ ஆஃபர் வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்புறம் என்னோட ஒரு சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி மில்லட்டை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு கொடுத்து அவங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. லிவரில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்லினதுக்கு அவங்க வந்து இப்போ உடம்பு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து மில்லட்டை சாப்பிட நம்மக்கிட்ட கஞ்சி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. கருப்பு கவுனி, அறுபதாங்குருவை, கருங்குருவை, இதெல்லாமே நம்ம வந்து கஞ்சி மிக்ஸாக ரெடி பண்ணுறோம். அந்த கஞ்சி மிக்ஸை அவங்க சாப்பிட அவங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாக இருக்குது. ஏன் நம்ம வந்து இதை சாப்பிடும் போது வயிறு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம மில்லட்டை எப்போவுமே வந்து நல்லா ஊற வச்சு சமைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புளிக்க வச்சு இட்லிலாம் அரைக்கிறீங்க, இட்லி மாவுலாம் அரைக்கிறீங்க. மில்லட்டை பொறுத்தவரைக்கு நீங்கள் ஊற வச்சு புளிக்க வச்சு தோசை இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் எனக்குள்ள ஒரு ஈடுபாடு, மில்லட் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி, நம்முடைய நிறைய விஷயங்கள் நம்ம பாரம்பரிய இதில் நம்ம மறந்தே போயிட்டோம். தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஒரு திடமாகவும் இருக்காங்க. இப்போ இருக்க குழந்தைங்க ஒரு ஜுரம் வந்தால் கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம கஞ்சா வச்சு அந்த தண்ணியோடு கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்த்து. ஒரு நல்ல ஃபீவராக இருக்குது அப்படி குழந்தைக்கு அப்படின்னா, நம்ம டாக்டர் கொடுக்குற மருந்து கொடுத்தாலும் இந்த குதிரைவாளி அரிசி கஞ்சி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபீவர் குறையிறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்ன ஒரு வைத்தியம். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் எனக்கு மில்லட்டில் ஒரு அதிகப்படியான ஒரு ஈடுபாடு. இதை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 4 வருஷம் அதை செஞ்சு பழகி இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கும் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி.